ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ராய்ட். நீங்கள் கேட்குறீங்க ஹேஷ்டேக் ரியா. வெரி சாரி, டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் போல். பிகாஸ் இன்றைக்கி நான் மறந்துட்டேன் மிஸ்டர் ரெட்டிக்கு நைட் டியூட்டி. ஸோ நான் நேற்றுக்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கணும், மறந்துட்டேன். அட்லீஸ்ட் அவங்க வெளியே போவாங்களோ ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அவங்க இன்றைக்கி வெளியே கூட போகலை. ஸோ அதுதான் ஈவினிங்கு இப்போது ஸ்கூலில் இருந்து பசங்க வீட்டுக்கு போகிற டைமு. ஸோ மேபி உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஐ எம் வெரி சாரி. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். பட் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது ரெக்கார்டிங்கில். ஸோ அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே வித்தவுட் லேட் let us get into the story. Hope everybody are enjoying, right? Okay, so ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆரோஹி அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுவாங்க. ரியா அவங்கள ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 15 days கழிச்சதுக்கப்புறம் அவங்க ஹெல்த்தில் ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் கூட தெரிஞ்சதுக்கப்புறம் ஆரோஹி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சாஃப்ட் நேச்சரோட ரியா கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதை பார்த்து ரியா கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாங்க. ஓ, உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் நேச்சர் கூட இருக்கா அப்படின்ன மாதிரி பேசுவாங்க. அண்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. அது எங்கேயோ ஆரோஹிக்கு நெஞ்சுக்குள்ளே சாஃப்டாக கில்லுன மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த மூமெண்ட்டு, அந்த 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 சாஃப்ட் பிஞ்ச் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆரோஹி. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ அந்த ஈவினிங் ஆரோஹி ஆஃபீஸ்லேருந்து அவங்க அம்மாவை பார்க்க வந்ததுக்கப்புறம் இவங்க ரியா வந்து அவங்க வீட்டுக்காக கிளம்பிடுவாங்க. ஸோ சாரி, எங்கள் அத்தை ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு அப்படின்னாங்களா. ஸோ ஒரு சின்ன பிரேக் வந்துச்சு. சின்ன பிரேக் வந்தாலும் நான் எங்கே வரைக்கும் சொன்னேன்னது மறந்துடுவேன். அதுதான், ஏதாவது ரிப்பீட் பண்ணேன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ரியா வந்து அவங்க வீட்டுக்காக கிளம்பிடுவாங்க. ரியாவோட வீட்டில் அவங்க அப்பா வந்து சந்தோஷம் திட்டுகிட்டே இருப்பாங்க. என்னடா இன்னும் எத்தனை நாள்டா இப்படி ஐடியலாக இருப்பேன், ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், நல்லா தான் ஏர்ன் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன், அவங்க தங்கச்சிக்கு ஹெல்ப்பாக இருக்கிற அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அதுவும் விட்டுட்டேன். இப்படி என்ன எப்படி உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன தான் சாப்பிடுவோம்? அப்போ கூட உங்கள் தங்கச்சி மேலே தான் நம்ம வாழணுமா? அவங்க தான் நம்மளை இது பண்ணணுமா அப்படின்னு அவங்க அப்பா பேசிட்டே இருப்பாங்க. அண்டு எனக்கு வர்ற பென்ஷன் வந்து எனக்கும் என் அம்மாவுக்கும் எனக்கும் மெடிசின்ஸ்க்கே அது பத்தலை. இது போய் நம்ம வந்து அவங்க தங்கச்சி மேலே தான் டிபெண்ட் ஆகிட்டே இருக்கோம். தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், இல்லை நீ இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்ட்டு அவங்க அப்பா அவங்க அண்ணன் சந்தோஷம் திட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே ரியா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங், என்ன ரொம்ப சூடாக இருக்குது வீட்டில் அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு கிண்டலாக எல்லாரையும் சிரிச்சுட்டே கேட்பாங்க. அவங்களும் இன்னும் கொஞ்சம் ஹாப்பி மூடில் தான் இருப்பாங்க. பிகாஸ் ஆரோக்கியோட பிஹேவியர் அவங்களையும் கொஞ்சம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஷீ இஸ் பேக். ஆக்சுவலாக ரியா இப்படி தான் இருப்பாங்க. ஆரோக்கியோட பிஹேவியர் தான் அவங்கள வீட்டுக்கு வர முன்னாடி அவங்கள கோபம் கொண்டு வந்துச்சு இத்தனை நாளாக. பட் இன்றைக்கி ஆரோஹி கூட கூலாக இருக்கிற மூலமாக ரியா கூட ரொம்ப கூலாக தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வந்ததும், என்ன இன்றைக்கி நம்ம வீடு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என்னாச்சு, சூடாக ஏதோ நடக்குது இங்கே என்ன அப்படின்ட்டு கிண்டலாக எல்லாரையும் கேட்பாங்க. அப்போது அவங்க அம்மா வந்து டெய்லி இருக்கிறது தான், உங்கள் அண்ணாவை உங்கள் அப்பா திட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதே நடந்துகிட்டு இருக்கு, காமன். சரி நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்ட்டு அவங்க அம்மா ரியா கையில் இருக்கலாம் பாக்ஸு பேகு எல்லாம் எடுத்துகிட்டு போடா நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிம்மா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிடுவாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து
அது மோரோவர் அது வெரி ஹாப்பி ஃபேமிலி இல்லையா. ஸோ நடந்த அந்த விஷயம் ஆரோஹி பற்றி, அவங்க அம்மா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி, இதெல்லாம் பற்றி டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டே இருப்பாங்க. எல்லோரும் ஹாப்பியாக டின்னர் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் ரியா அவங்க ரெடி ஆகிட்டே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்காக. அந்த பக்கம் ஆரோஹி மைண்டில் ரியா ஓடிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ரியா வர்றதுக்குள்ளே நான் ரெடி ஆயிடணும் அப்படின்ட்டு. அண்ட் ஆஃபீஸ்க்காக கூட ரெடி ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அடிக்கடி மிரரில் அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஈஸ்வரி பார்த்துட்டு, என்ன இது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது இன்றைக்கி ஆரோஹி, பட் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு ரியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் என்டர் ஆனதும் அங்கே இருக்கிற நர்சஸ் விஷ் பண்ணுவாங்க இல்லையா. குட் மார்னிங் ரியா மேம் அப்படின்ட்டு யாரோ ஒரு நர்ஸு அவங்கள விஷ் பண்ணுவாங்க. ரியா அன்னது ஆரோஹி காதில் கேட்டதும் அம்மா நான் இப்போவே வரேன் அப்படின்ட்டு ஓடி வருவாங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் எப்படி ஏதோ தெரியாத மாதிரி அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சும்மா அப்படி அவங்களுக்காக இல்லை, நான் நார்மலாக தான் போகிறேன் அந்த மாதிரி அவங்க கேபின் பக்கமாக போயிட்டே இருப்பாங்க. ரியாவை அவங்க கேபினில் பார்ப்பாங்க ஆரோஹி. பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு ரொம்ப சாஃப்டாக எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னுவாங்க ஆரோஹி. ரியா வெரி க்யூட்டாக ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு அதுக்கான மேட்சிங் இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸு, ஒரு சின்ன செயின் எல்லாமே போட்டு ஃப்ரீ ஹெயர் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக தெரியுவாங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க மயந்துருவாங்க அந்த ரியாவை பார்த்து. அவ்வளோ அழகாக இருப்பாங்க ரியா. ஸோ ரியா வந்து எஸ் மிஸ் ஆரோஹி, ஹலோ ஆரோஹி அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பட் ஆரோஹி வந்து அவங்க வேறு லோக்கத்தில் இருக்காங்க இல்லையா. ஸோ ரொம்ப லவுட் வாய்ஸில் மிஸ் ஆரோஹி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரியா கூப்பிட்டதும் யா சாரி குட் மார்னிங் அப்படின்வாங்க. ஓகே கூல் என்னாச்சு, அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன இப்படி வந்தீங்க, அப்படியே நின்றுட்டீங்க என்னன்னு அவங்க ஆரோஹி மனசில் நினச்சிட்டு, இவ்வளோ அழகாக இருந்து என் முன்னாடி வந்து நின்றுட்டு ஏன் அப்படி இருக்கீங்கன்னு என்னை கேட்டால் நான் என்ன தான் சொல்கிறது அப்படின்ட்டு அவங்க உள்ள வாய்ஸ் டீப் இன்சைடு. ஸோ ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக நான் மிஸ்டர் குப்தாவை பார்க்கணுன்னு போயிட்டே இருந்தேன், நீங்கள் கேபினில் இருந்தீங்களா, ஸோ குட் மார்னிங் விஷ் பண்ணலான்னு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆரோஹி ரொம்ப கூலாக சொல்லுவாங்க. சொன்னதும் குட் நைஸ் குட் மார்னிங் அப்படின்னுவாங்க ரியா. சொன்னதுக்கப்புறம் சரி குட் மார்னிங் சொல்லாச்சுல்ல, இன்னும் ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஜஸ்ட் குட் மார்னிங் விஷ் பண்ண தான் வந்தேன் அப்படின்வாங்க. சரி அப்போது நான் என் பேஷண்ட்ஸை பார்க்க போகலாமா அப்படின்னதும் யா ஷியோர் ப்ளீஸ் நீங்கள் உங்கள் வேலை பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க ஆரோஹி. சரி அப்போது அப்படின்ட்டு அவங்க பேஷண்ட்ஸ் ரூம் சைடாக போயிட்டே இருக்கும்போது ஆரோஹி அவங்க பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க. அப்போது ரியா ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வாங்க. அப்போது ஆரோஹி சொல்லுங்கள் அப்படின்னதும், இல்லை நான் பேஷண்ட்ஸ் பார்க்க போகிறேன், நீங்கள் மிஸ்டர் குப்தாவை பார்க்க போகணுன்னு சொன்னீங்க. ஆமாம் அப்படின்வாங்க. அப்போது மிஸ்டர் குப்தாவோட ரூமு அந்த சைடு இல்லை அப்படின்னதும், ஷிட் ஆரோஹி என்னடி பண்ணுற நீ அப்படின்ட்டு மறுபடியும் நினச்சிட்டு யா சாரி தேங்க்யூ அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க குப்தா ரூம் பக்கமாக. பட் ஆக்சுவலாக அவங்க மிஸ்டர் குப்தாவை மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்லேயே இல்லையே. பட் ஸ்டில் அந்த பக்கமாக போய் குப்தாவுக்கு கூட ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தட் ரியா அவங்க டாக்டராக கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் அம்மா கிட்ட போகலான்ட்டு வந்துட்டே இருப்பாங்க. வர்ற வழியில்
ரியாவை பார்ப்பாங்க. அவங்க பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அழகாக சிரிச்சுட்டே ரொம்ப ரொம்ப ஒரு ஹோம்லி ஃபீலிங் கொடுக்குற மாதிரி பேசிட்டே இருப்பாங்களா. அவங்கள மறுபடியும் அப்படியே பார்த்துட்டு மயந்துருவாங்க. மறுபடியும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க சிரித்தா இவங்களும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க ப்ரெசன்ஸை என்ஜாய் சைலண்ட்டாக ரியாவோட ப்ரெசன்ஸை ஆரோஹி சைலண்ட்டாக அவங்களுக்கே தெரியாமல் ரியாவுக்கு தெரியாமல் அவங்க ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆரோஹி. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க அம்மாவை பார்க்க தான் அவங்க ரூமுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஆரோஹி அவங்க அம்மாக்கிட்ட ஓடுவாங்க. ஓடுறதுக்கப்புறம் ஈஸ்வரி கேட்பாங்க ஆரோஹியை, என்னடி ஆச்சு உனக்கு, இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னதும், ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷன் அப்படின்வாங்க. ஆஃபீஸ் டென்ஷனா அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ளே ரியா குட் மார்னிங் ஆண்டி அப்படின்னு சொல்லி ரியா வருவாங்க அவங்க ரூம்குள்ளே. வந்ததும் ஆரோஹி மறுபடியும் ரியாவை பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைலு கொடுப்பாங்க. கொடுத்ததும் ஆண்டி எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஆல் ஓகே அப்படின்னதும் ரொம்ப ஹாப்பிம்மா, என் பொண்ணு கூட என்னோடய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு அவங்களும் நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கம்மா அப்படின்னதும், ஓ ரியலி குட் அப்படின்னதும் அப்படின்ட்டு ஐயோ அம்மா அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஆரோஹி. சரின்னு கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்க கேபின்காக கிளம்பிடுவாங்க. சரி இப்போது நான் கிளம்புறேன், பேஷண்ட்ஸ் வருவாங்க இனிமேல், ஆண்டி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, இப்படியே நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா 3 months வேணாம் ஆண்டி, 1.5 months 2 monthsலேயே நீங்கள் செட் ஆயிடுவீங்க அப்படின்னதும், ஓ சரிம்மா கண்டிப்பாக அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி அப்போது நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கேபினுக்கு அவங்க கிளம்பிடுவாங்க. ரியா கிளம்புனதுக்கப்புறம் ஆரோஹி கூட கொஞ்சம் நேரம் அவங்க அம்மா கிட்ட இருந்து அவங்களும் ஆஃபீஸ்க்காக கிளம்பிடுவாங்க. ஸோ டெய்லி இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ரியாவை பார்ப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆரோஹி டெய்லி குட் மார்னிங் சொல்லுவாங்க, ஈவினிங் குட் நைட் சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இவங்க ரொம்ப நல்லா கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. இப்படியே ஒரு இன்னொரு 15 days நடந்துடும். ஸோ அப்படியே அவங்க 1 monthக்கு அப்புறம் ஈஸ்வரியோட ஹெல்த் இன்னும் மெருகாயிரும். இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 15 days கழிச்சு தான் மறுபடியும் ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அவங்க ஈஸ்வரி ஹெல்த்தில். அண்ட் இவங்க 2 பேரும் நடுவில் டீப் ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஸ்டார்ட் ஆச்சு. ஒருத்தர் ரொம்ப சிரிச்சுட்டே பேசிட்டே இருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆரோஹி அவங்க ரியா மேலே டே பை டே அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் ஆகட்டும், இல்லை அவங்க மேலே இருக்கிற அந்த பாசமாகட்டும், அது அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது டே பை டே. ஸோ இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் ரியா வந்ததுக்கப்புறம் ஆரோஹி ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, பட் எந்த எமர்ஜென்சி ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் எனக்கு சொல்லிவிட்டு அவங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரியா சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் அவங்களும் ஆஃபீஸ்க்கு இமீடியட்டாக கிளம்பி போவாங்க. போனதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டைமுக்கு லன்ச் டைமுக்கு ஒரு நர்ஸு ரியா ஆஃபீஸ் கேபினுக்கு ஓடி வருவாங்க. மேடம் வந்தது, என்னாச்சு நர்ஸ், என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும், இல்லை ஈஸ்வரி மேம் எங்கேயும் காணோம் மேம், ரூமு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லை அப்படின்னதும் ரியாவுக்கு டென்ஷன் ஆயிரும். அது என்ன எங்கே போவாங்க, இத்தனை நாளாக ஒழுங்காக தானே இருந்தாங்க, இப்போ சடனாக எங்கே போயிட்டாங்க, எங்கேயோ யாராவது ரூம்லேயோ யார் கூடயாவது பேசுகிறதுக்கு எந்த ரூம்க்காவது போனாங்களோ என்னமோ, கொஞ்சம் தேடுங்க அப்படின்ட்டு சிஸ்டருக்கு சொல்லுவாங்க. அண்ட் ரியா கூட எல்லா ரூம்ஸும் செக் பண்ணுறேன், நானும் வரேன் அப்படின்ட்டு அவங்களும் எல்லா டாக்டர்ஸ் ரூம் அவங்களுக்கு தெரிஞ்சு, பிகாஸ் அவங்க ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் இல்லையா. ஸோ எந்த டாக்டரையாவது மீட் பண்ண போயிருக்கலாமோ அப்படின்ட்டு எல்லா டாக்டர்ஸ் ரூமுக்கு போவாங்க. எல்லா ரூம்ஸு அப்படியே தேடிட்டே இருப்பாங்க. ரியாவுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். சாரி, எங்கள் அத்தையோட வாய்ஸ் ரொம்ப இதாக கேட்டிருக்கலாம்,
அவங்க அப்படி தான் ஃபோன் பேசுனா ஃபோன் இல்லாமலே அதர் பர்சன்ஸ் கேட்குற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ ப்ளீஸ் அதுவும் புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க. ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் நேரம் தேடினதுக்கப்புறம் ரியா பயந்துட்டு ஆரோஹிக்கு இம்மீடியட்டாக கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதும் ஆரோஹிக்கு அப்போ தான் மீட்டிங் முடிஞ்சிடும். முடிஞ்சதும் சொல்லுங்கள் ரியா என்னாச்சு அப்படின்னதும், இல்லை உங்கள் அம்மா ஃபுல் ஹாஸ்பிட்டல் தேடணும், உங்கள் அம்மா எங்கேயும் காணோம், பயமாக இருக்குது அப்படின்னதும், அம்மாவை காணுமா? ஓ ரியலி, சரி நான் இமீடியட்டாக வரேன் அப்படின்ட்டு அவங்களும் ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்க. வந்ததும் பார்த்தா என்னாச்சு மிஸ் ரியா அப்படின்னதும், இல்லை மிஸ் ஆரோஹி, நான் அப்போ தான் அவங்க அம்மாவை பார்த்து போனேன், கொஞ்சம் தூங்கிட்டே இருக்காங்க, சரி அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுன்ட்டு நான் என் கேபினுக்கு போயிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் கேப்லேயே நர்ஸ் வந்து எனக்கு ஈஸ்வரி மேமை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, தேடிட்டே இருக்கோம், பட் எங்கேயும் இல்லை ஹாஸ்பிட்டலில் அப்படின்னதும் ஆரோஹி கொஞ்சம் பயம் வந்துட்டு, சரி நானும் பார்க்குறேன், மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் ப்ளீஸ் அப்படின்னதும் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பாங்க. சடனாக ரியாவுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஒரு நிமிஷம் எல்லோரும் வெயிட் அப்படின்னதும், என்னாச்சு மேம்னு எல்லோரும் கேட்பாங்க. ஆரோஹி வந்து என்ன ரியா என்னாச்சு அப்படின்னதும், இல்லை ஓகே, ஒரு நர்ஸை கூப்பிட்டு, சிஸ்டர் இந்த பக்கத்தில் ஒரு பானிபூரி சென்டர் இருக்குல்ல, ஒரு தடவை போய் அங்கே பார்த்துட்டு வாங்க அப்படின்வாங்க. பார்த்துட்டு ஆரோஹிக்கு டவுட், என்ன பானிபூரி சென்டரா அப்படின்வாங்க. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் அனுப்புவாங்க. அந்த சிஸ்டர் சரி மேம் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. போனதும் நிஜமாலும் அந்த பானிபூரி பர்சன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஈஸ்வரி இன்னொன்று கொடு அப்படின்ட்டு. அந்த சிஸ்டர் அங்கே போயிட்டு மேம் அப்படின்னதும், ஓ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் இங்கே இருக்கேன்னுட்டு அப்படின்னதும், ஜோ ஆரோஹி மேம் அண்ட் ரியா மேம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னதும், ஏன் ஆரோஹி கூட சொல்லிட்டிங்களா நான் இல்லைன்னு? அவங்களும் வந்துட்டாங்களா? போச்சுடா அப்படின்ட்டு ஈஸ்வரி இமீடியட்டாக காசு கூட கொடுக்காம ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் பக்கமாக ஓடிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த பானிபூரி வாலா வந்து, மேம் என்னோடய காசுன்னதும் நர்ஸ் மறுபடியும் சிஸ்டர் பின்னாடி வந்துட்டு, எத்தனை அப்படின்னதும், 50 ரூபா அப்படின்னதும், சரி இந்தா எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற காசை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே ஓடி போவாங்க. போனதும் பார்த்தா 2 பேரும் ரொம்ப கோவமாக பார்த்துட்டே இருப்பாங்க ஈஸ்வரியை. ஸோ வாட் நெக்ஸ்ட், என்ன தான் பண்ணுவாங்க ஈஸ்வரியன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.